கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த மோர் குழம்பு அதில் சேர்த்துடலாம். அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே அடுப்பை வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப ரொம்ப நிமிஷம் இது கொதிக்க விட வேணாம். ஒரு செகண்ட் இது கொதித்தாலே போதும். ரொம்ப இது கொதிக்க தேவையில்லை. இது 1 செகண்ட் கொதித்து வந்தாலே நீங்கள் இந்த மோர் குழம்பு அணைச்சிடலாம். ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அணைச்சாச்சு. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.